ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேறு லெவலில் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பல ட்விஸ்ட்டோட ஒரு மலையாளத்தில் ரிலீஸ் ஆன லெவல் கிராஸுங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கையோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களை வந்து சேரும். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆள்நாட்டமேட்டமே இல்லாத ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே தான் நம்ம படத்தோட ஹீரோ இருக்கிறாரு. ஹீரோ வேறு யாரும் இல்லை, அவர் பேர் டீன்னு வச்சுப்போம். ஸோ டி வந்து ஒரு ஆளே இல்லாத ஒரு ஊரில் ஸ்டேஷன் மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்காது. அதாவது ஒரு ரயில்வே கேட்டில் க்ரீன் சிக்னல் மட்டும் கொடுக்குற ஒரு ஆளாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஊரில் மக்களே இல்லை அப்படின்னா அவருக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படி தான் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அவர் தனியாக தான் அங்கே இருக்கிறாரு. ரொம்ப போரிங்கான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி ஒரு நாள் அவர் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிட்டுருக்காரு நம்ம டி. அப்போ தூரத்தில் ஒரு பொண்ணு விழுந்து கிடக்கிறத பார்க்குறாரு. ஸோ பக்கத்தில் போய் உயிர் இருக்கான்னு பார்க்குறாரு. உயிர் இருக்குது. சரி, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன நினச்சாருன்னு தெரில. அந்த பொண்ணு அப்படியே கையோட தூக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் நயன் வச்சுப்போம். நம்ம டி நயனை அப்படியே ஒரு பேர் வெறிக்க பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே நயனை ரசிச்சுட்டு இருக்கப்போ 9 முழிச்சிடுறாங்க. இது எந்த இடம்னு அவங்க கேட்க, டியும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒரு இடத்துல விழுந்து கிடந்தீங்க, நான் தான் அவங்கள பத்திரமா இங்கே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன், சாரி படுக்க வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நயனும் எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க டியும் தண்ணி கொடுக்குறாரு. நயன் குடிச்சிட்டு நான் கிளம்பணும் அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து அப்படியே போயிட்டுருக்காங்க. அங்கே சுற்றி புற்றி என்ன திசைக்கு போகணுன்னு கேட்குறது கூட ஆள் கிடையாது. ஸோ அவங்க அப்படியே அந்த கால் வெளியோட நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு டைமுக்கு மேலே நடக்க முடியாமல் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. முழிச்சு பார்த்தா திரும்பவும் அதே வீட்டில் நம்ம டியோட இருக்கிறாங்க. நான் தான் உங்கள்கிட்ட முதலே சொன்னேனே, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் இங்கே இருந்துட்டு போங்க, நீங்களும் மயங்கி அங்கே இருந்தீங்க, நான் தான் திரும்ப உங்களை கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம டி நயனுக்காக நல்ல சாப்பாடு ஒன்று செஞ்சுட்டு, அதாவது பழைய சாதம் தான், அதை செஞ்சு அவர் கொடுத்துருக்காரு. ஸோ கொடுத்துட்டு நயனுக்கு விருப்பம் இல்லைனாலும் வேறு வழி இல்லாமல் அவங்களும் அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நைட்டு தூங்க வந்துடுறாங்க. டி அவரோட பெட்டை நயனுக்கு கொடுத்துட்றாங்க. அவர் கீழே படுத்துக்கிறாரு. நயன் ஒரே ரூமில் இருக்கிறாங்கிறதுனால பயப்படுறாங்க. டியும் சரி நான் வெளியே படுத்துக்கிறேன்னு சொல்ல, நயனும் வேணாம் பார்க்க பாவமாக இருக்குது, ரொம்ப குளிர் வேறுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களே படுத்துக்கோங்க, ஆனால் கீழே படுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நயனுக்கு பொது இடம் இல்லையா, ஸோ உங்களுக்கு தூக்கமே வரல. ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறப்போ நம்ம டியையும் காணோம். டியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம டி வெளியே தம் போட்டிருக்காரு. பயப்படாதீங்க, எனக்கு தூக்கம் இல்லை, அதனால தான் வெளியே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நயனும் எனக்கும் அப்படி தான், அதான் வெளியே வந்தேன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாளே காலையில் டி கேட்குறாரு, யார் நீங்கள், எப்படி இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. இப்போ நயன் சொல்கிறாங்க, நானும் என் பாய் ஃப்ரெண்டும் தான் வந்தோம், ஆனால் நான் கவனிக்காமல் டோரில் இருந்து கீழே விழுந்துட்டேன், என் பாய் ஃப்ரெண்டு அதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன், அவன் போயிட்டுருக்கான், அதான் என்னை தேடி அவன் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நயனும் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் அப்படி யாருக்காவது கால் பண்ணுங்கள், அவங்க வந்து என் பாய் ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக என் பாய் ஃப்ரெண்ட் இங்கே வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனால் டி கால் பண்ணாமல் இங்கேருந்து கால் போகாது அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அப்புறம் நம்ம டியும் வேலைக்கு போயிடுறாரு. நயனும் அவங்கள தேடி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு உண்மையாக ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படின்னு நம்ம நயன் அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம நயன் ஒரு டாக்டராக இருக்காங்க, அதாவது சைக்காட்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, மனநோய் இருக்கிறவங்களாம் கவனிப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி டாக்டராக தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு அவனோட பாய் ஃப்ரெண்ட் விக்கி வரான். விக்கி வேறு யாரும் இல்லை, அவனோட பாய் ஃப்ரெண்ட். விக்கிக்கு கொஞ்சம் லவ் ஃபெயிலியர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நிறைய சூசைட் தாட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம நயனை போய் மீட் பண்ணுறான். அவங்கள நயன் நல்லாவே சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு டைமுக்கு மேலே 2 பேருக்குமே அது லவ் ஆகிடுது. ஸோ வீட்லேயும் பேசி கல்யாணத்துக்கு பெர்மிஷனும் வாங்குறாரு. அப்படியே லைஃப் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறப்போ விக்கிக்கு நயன் மேலே சந்தேகம் வருது. திரும்பவும் அவன் பழைய மாதிரி கொஞ்சம் சைக்கோ மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். மனதார அவனுக்கு எதுவுமே சரியாகலை போல. விக்கி நயனை போட்டு ரொம்ப அடி நடிக்கிறான் போல. அப்போ தான் நயனை அந்த ட்ரெயின்லேருந்து குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் குதிச்சிருப்பாங்க. அப்படின்னு எல்லாம் நயன் சொல்ல டி ரொம்பவே கவலைப்படுறாரு. நயன் நான் குளிக்கணும், நான் குளிச்சு ரொம்ப நாள் ஆகுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டியும் சரி ஓகே வாங்கன்னு சொல்லி இடத்த காமிக்கிறான். காமிச்சிட்டு நயன் குளிக்கிறத அப்படியே தூரத்துல இருந்து அப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்கான். அப்போ சடனா நயன் டக்குன்னு ஸ்க்ரீனை திறந்து அவனை பார்த்துடுறாங்க. போடுறதுக்கு அவங்க ஷர்ட் அப்படி ஏதாவது தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனோட ஷர்ட் எடுத்து நயன்ட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கிறதுலேயே நல்ல ஷர்ட்டாக எடுத்து அவரும் போட்டுக்கிறாரு. அதாவது நயனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக டி ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் நயனுக்கு வந்து காலில் அடிபட்டிருக்கு இல்லையா, ஸோ அவங்க காலில் ஃபுல்லாக மெடிசன்லாம் ஒரு மாதிரி மருந்தெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து டி ஒரு ஓரமாக ரசிச்சுட்டே இருக்காரு. எப்படியாச்சும் விக்கிட்டு இருந்து தப்பிக்கணும், அவன் நல்லா இருக்கணும்னு தான் நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணேன், ஆனால் அவன் என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தினான்னு தெரியுமா, என்னை கண்டவனே அவன் அடிப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, நம்ம டிக்கும் ஒரு தப்பான ஒரு மைண்ட் தாட் ஒன்று வந்துடுது. ஸோ டியும் சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கே நான் மட்டும் தான் இருக்கிறேன், இனிமேல் நம்ம ஒன்றாவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம நயனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அப்புறம் டி வழக்கம் போல் வேலைக்கு போயிடுறாரு. அப்போது நம்ம நயன் தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அவரோட பாக்ஸில் ஒரு ஐடி கார்டு ஒன்று இருக்கிறத பார்க்குறாங்க. அது அவர் நேம்லேயே
வேற ஒருத்தர் ஃபோட்டோ போட்டிருக்கு. இதை பார்த்த நயனுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. டி யாரையோ கொன்னுட்டு தான் இந்த வேலைக்கு இந்த இடத்துல இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. வெளியே போயிட்டு வந்த டியும் பேச நம்ம நயன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டியும் அதை பார்த்துடுறாரு, ஏதோ வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த ஐடி கார்டு கீழே இருக்கிறதையும் கவனிக்கிறாரு. இதை நீங்கள் பார்த்துட்டீங்க, இதுக்காக தான் என் கூட ஒரு மாதிரி பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க, டக்குன்னு திரும்பி பார்த்தா நம்ம நயனும் பக்கத்தில் கத்தி வச்சு அவங்கள மிரட்டுறாங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போதான் நம்ம டி அவரோட பாஸ்ட்டை பத்தி சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம டிக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமே இருக்குதுங்க. ஸோ டிக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக வீட்டில் கூப்பிட்டு போறாங்க. அந்த பொண்ணு பேர் சாம். பார்க்கவும் நல்லா இருக்குது. டியும் கேட்குறாரு என்ன பிடிச்சிருக்கான்னு. சாமும் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நல்லா பெருசாக கல்யாணமும் பண்றாங்க. ஆனால் டி வீட்டுக்கு சாமை பார்க்க சித்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பையனும் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டே இருக்கிறான். அவன் வேற யாரும் இல்லை, சாமோட கசின் தான். ஒரு நாள் அவன் நம்ம டி வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கப்போ சாமும் சித்துவும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. தாங்கிக்கவே முடியாது டி சாம அப்புறம் சித்துவை பயங்கரமா அடிச்சு கொல்றாரு. கொன்னுட்டு அவங்க வீட்லயே புதைச்சிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாரு. ஸோ அப்படி ஓடி வந்த போது தான் இந்த இடத்துக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சிடறாரு. ஸோ இங்கே ஒரு வயசான ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் தான் நம்ம டியை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் சாப்பாடுலேருந்து எல்லாமே கொடுத்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரும் இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் இவரும் அந்த வீட்டு பக்கத்துலேயே புதைச்சிட்டு இவர் அவரோட ஐடென்டிட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட நயனும் தப்பா நினைச்சிட்டோமே, அவருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சோக கதை இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு அவர் அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் தண்ணி பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நயனும் கிளம்பி அங்கேருந்து போக, அந்த இடத்துக்கு நயனை தேடி விக்கி வந்துடுறான். இங்கே எதுவும் ஒரு ஆள் வந்து இதை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, நம்ம டியும் அவசரப்பட்டு இங்கே எந்த விதமான பொண்ணும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம விக்கியும் நான் பொண்ணுன்னு சொல்லவே இல்லையோ, உங்களுக்கு எப்படி தெரியும் அது பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ விக்கியும் ஒரு கதை ஒன்று சொல்கிறான். நயன் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு பேஷண்ட் ஒன்றும் அவளை பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும், இல்லைனா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதை நான் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், இப்போ கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் அவளை கூட்டி போயிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல கீக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. ஸோ டி வீட்டுக்குள்ள வந்து பார்க்குறான். உள்ள வந்து பார்த்தா நயனோட ட்ரெஸ் அவங்க கிடக்குறது. இதை பார்த்தோன்னா மறுபடியும் 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. சண்டையில விக்கியோட காலை டி உடைச்சிடுறான். அப்புறம் டி ஒரு இடத்துல ஒரு கிணத்துல தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்களே இல்லையா. ஸோ நயனோட உண்மையான நேம சொல்லி டி கூப்பிடுறாரு. நயனும் திரும்பி பார்க்க விக்கி வந்தானு அவங்களும் கேட்குறாங்க. கேட்டதுமே நம்ம டிக்கு ஒரு விஷயம் புரியுது. உண்மையிலேயே அவன் விக்கி சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி, நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போது நயன் சொல்கிறாங்க, அவன் நல்லாவே ஏமாற்றிருக்கான், நான் எனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அவனுக்கு நடந்த மாதிரி சொல்லி ஒன்னே ஏமாற்றிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகேவா நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு அந்த வீட்டுக்கே போகிறாங்க. இங்கே விக்கி டியோட வீட்டில் நயன் அப்படி இங்கேருந்து கூப்பிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நயனு ஒரு ட்ராமா ஒன்று போடுறாங்க. நயன் பயங்கரமாக கதறி அழுறாங்க. இதை பார்த்ததும் நம்ம டிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஸோ விக்கியை போட்டு தாறுமாற அடிச்சு அங்கேயே சாவடிச்சிடுறாரு. அப்புறம் நம்ம டியும் நயனை தோன்றதுக்காக ஏதாவது எடுத்துட்டு வா, இங்கே தோன்றி இவனை புதைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ டிக்கு விக்கி பக்கத்துல ஒரு பேப்பர் ஒன்று கிடைக்குது. அந்த பேப்பர்ல டாக்டர் விக்கினும் பேஷண்ட் நேம்ல 9 இருக்கு. ஸோ இதை பார்த்ததும் ஏமாந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடில இருந்து ஒரு நிழலும் ஒன்று தெரியுது. நம்ம நயன் யோசிக்காம அவர் மண்டையிலே அடிச்சு அந்த சீன் முடிஞ்சிருது. டே கட் பண்ணா அந்த வீடை கட்டுறாங்க. அங்க யாரோ நல்ல விவசாயம் எல்லாம் பண்றாங்க போல. இது வேற யாரும் இல்ல, நம்ம டி தான். ஆக்சுவலா நம்ம டி தான் அந்த மாஸ்டரை, அந்த பொண்ணை, அப்புறம் இந்த விக்கி, கடைசியா நயனை எல்லாரையும் கொண்டுட்டு அந்த லெட்டர், ஐடி கார்டுன்னு எல்லா அடையாளத்தையுமே அழிச்சிட்டு லியோவில் வர்ற பார்த்திபன் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படியே இந்த படமும் முடியுது. உங்களுக்கு இந்த படமும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இங்கே டிஃப்ரெண்ட்டான சூப்பரான கதையோட நான் வரேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களை வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.